நெருப்பின்று சுற்றிடும் ஆரி கடன் அந்தி ஆயாறு அறிபவர் பாரி பயனாளரை பார்க்கிலும் நேரியர் ஊரில் உமாபதியாகி நின்றானே. ஊரில் உமாபதியாகி நின்றானே அப்படின்னா இறைவன் தன்னை சார்ந்தாருக்கு நீராவியை விட குளிர்ச்சியை கொடுப்பவனும், தன்னை சார்ந்தவங்களுக்கு அவரை போய் சார்ந்துட்டவங்களுக்கு நீராவியை விட குளிர்ச்சியாக ஆனவனாக இருக்கிறான். ஏன்னா எல்லா கவலைகளுமே கோயிலுக்குள்ள வந்துட்டாலே அந்த நம்மளை விட்டு விளைகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன, இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நாம் அவரை வந்து சார்ந்து இருக்கிறோம். இப்போ நமக்கு எந்த கடன் தொல்லையும் இருக்காது. கடன்காரன் கண்ணுக்கு காதுக்கு வரமாட்டான், கண்ணுக்கு வரமாட்டான், துன்பங்கள் அதிகமாக மனசப்பா. இப்போ நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம கோயிலுக்குள்ள வரும்போது நமக்கு இந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, வாழ்நாளில் அதிகமான இந்த நேரம் நம்ம கூட்ட எப்படி இருக்கும்? 2 மணி நேரம் நமக்கு எந்த கடனும் இல்லாமல் தொல்லையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடன்காரனுக்கு நமக்கு கோயிலுக்கு போயிருக்கோம்னா, கோயிலுக்குள்ள வந்துட்டானாலே அந்த தொல்லையெல்லாம் விளைகிடும் ஆட்டோமேட்டிக்காது. நீங்க போய் அதை போய் தேடி போகணும் அவசியம் இல்லை. அதுவாகவே நமக்கு போன் வராது, அதிகமான சண்டை வராது, பிரச்சனை இருக்காது, எல்லாம் விலகி நிற்கும். கோயிலுக்கு வந்து வெளியே போனோம்னா அத்தனை வந்து ஏறிடும் மேலே. அப்போ இறைவனை சார்ந்து நிற்கிற உயிருக்கு வந்து அந்த நேரத்தில் அவ்வளவு ஒரு தகுதியை அந்த இறை அருள் கொடுக்குதுன்னு சொன்னா, முழுவதுமாக நீ இறை அருள் உள்ள கொண்டுட்டே போனேன்னு என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் மாறும். நம்மள துன்பம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இறைவனை நோக்கி தள்ளுகிறது. இறைவனை நோக்கி தள்ளுது. அதாவது இப்போ இருகொள்ளி நெருப்பு எறும்பும்பாங்க. 2 பக்கம் கட்டையில வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு நடுவில் ஒரு எறும்பு மாட்டிக்கிட்டு என்ன செய்வீங்க? எறும்பு என்ன பண்ணும்? அங்கேயும் ஓடும், இங்கேயும் ஓடும், அங்கேயும் ஓடும். அதால வெளியே ஏற முடியாது. அதே மாதிரிதான் மனிதனும். இது அதாவது குடும்பம், வாழ்க்கை 2ன்னு சிக்கிட்டு இருப்பான். இந்த 2ல இருந்தும் அனல் வந்து கூட 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 அந்த எறும்பு வந்து தகிக்கும், வெளியேற முடியாம. இந்த குடும்பத்தை ஆன்மீகமாக மாற்றிக்கொண்டால் இந்த அனல் வந்து இங்க வீசாது, இதுக்குள்ள வந்து உட்கார்ந்து எறும்பு வந்து. இதுதான் நம்ம பண்ண வேண்டியதுன்னா, குடும்பம் முழுவதையுமே ஆன்மீகமாக மாத்திர கலையை கத்துக்கோ. எப்போதுமே சந்தோஷமா இரு, உற்சாகமா பேசு, இறைநயத்தோடு இரு. நான் சொன்னேன்ல, நான் அப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள வந்த நேரம். பல முறை சொல்லிக்கலாம், சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்போ ஒரு மாங்காய் காவுக்கு ஒரு 15,000 கடன் கொடுக்கணும். மாங்காய் மட்டை போட்டு வித்தாச்சு, தின்னாச்சு, காலியாகி போச்சு. இல்லை, அவர் என்ன தேடுறாரு. அப்போ எம்ஐடி வச்சிருப்பேன், எம்ஐடி பிடுங்கணும் அப்படின்னு என்னை சொல்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஆன்மீகத்தை வந்த நேரம், அப்பதான் அந்த சின்ன சின்ன கோயிலுக்குலாம் போயிட்டு உட்காந்துட்டு வந்துகிட்டு இருப்பேன். ராணி சொன்னார், இந்த மாதிரி ராமர் கல்யாணத்துக்கு போலையான்னு, ராமர் பொண்ணு கல்யாணம் போலையான்னாரு. இப்போ நான் நினச்சிட்டு நமக்கு 10 வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். எங்கே சத்திரம் அப்படின்னு இந்த மாதிரி சத்திரம் பேர் சொன்னார். உடனே வண்டி எடுத்து நேராக போனேன். என்னைய பார்த்தாலே வண்டியை பிடுங்குறேன், அவனை அசிங்க பண்ணணுங்கிற மாதிரி என் சூழ்நிலை இருக்குது அன்னைக்கு. நான் என்ன பண்ணேன், நேராக போகிறேன், வண்டியை போட்டு நேராக அவரை போய் கையை பிடிக்கிறேன். மனுஷனா நீ முதல்ல கடன்காரனா இருந்தாலும் முதல்ல உன் வீட்டு பொண்ணுக்கு உன் பொண்ணு என் பொண்ணு என்ன வித்தியாசமா இருக்கா, எனக்கு 10 கேயா வைக்கலாம் அப்படின்ற. அவன் என்னை பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி. என்னோட அப்போ ஒரு 15,000 பெரிய காசு சொன்னேன். 84, 85 பார்த்தோன்னு அப்படியே பார்த்துட்டு சரி இப்போ மறுபடியும் சாப்பிட்டு அப்படின்ட்டான். சாப்பிட்டேன். மொய்யலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தேன், சென்னையா வரட்டுமா, சரி போய்ட்டு அப்படின்ட்டான். 15,000 கடன் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. எல்லாம் எனக்கு நான் ஏன் அந்த கடனை கேட்கவே இல்லை. ஏன்னா மறுநாள் ஒரு ஆள் சொல்லிக்கலாம், நான் வீட்டு தேடி கொண்டு பத்திரிக்கை வச்சவங்களாம் எவனுமே வரல, கூப்பிடாதவங்களாம் வந்துட்டா அப்படின்னு. கூப்பிடாதவன் நான் எதுக்கு எனக்கு தான் தெரியும். இந்த தைரியம் எப்படி வருதுன்னா சிவலயம். அதாவது அந்த தைரியம் நம்மளை அறியாமலே வந்தோம். நேரா போய் நிற்போம், போய் ஐயோ போனா இப்போ வேண்டாம் நாளைக்கு போனா அப்படின்னு நாம பின்வாங்கிருந்தோன்னா கல்யாணம் வச்ச கடன் வாங்குறது கூடியிருக்கும். நான் ஒரு 5-6 கடங்காம இருப்பேன். அப்போ இவன்ட்ட முதல்ல வாங்கணும், நாளைக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பேன்.
இதெல்லாம் எப்படி வருதுன்னா நம்மள அறியாமலே நிறைய விஷயம் நடக்கும். சிவனர்கள் அங்கே உள்ள வர வர உங்களுக்கு அந்த ஆற்றல் தன்னால வரும். இந்த பைப் லைன்ல வியாபாரம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். தண்ணி மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லா போகுது. அப்போ வந்து இந்த கரிமேட்டு வழியா போக முடியாது. தண்ணி அதிகமாக இருக்காங்க. உங்க வீட்டு பைப் லைன் இருக்குல்ல, அந்த வழியில தான் வரும். முன்னால வந்தா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு 6 பேர் வரிசை அந்த பைப்ல நிக்கிறானுங்க வழிப்பறி பண்றது. எனக்கு தெரியாது. ஒரு ஆள் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து போங்கனாரு. நம்மள வந்துட்டேன். ஒரு 100 மீடி அடி உள்ள வந்தவங்க தண்ணி போயிட்டு இருக்கு. அங்க போனா சீக்கிரம் போயிடலான்ட்டு வந்தோம். அவன் என்ன செய்யறான், அங்கிருந்து அப்படியே நடந்து வரானுங்க என்கிட்ட உள்ள புடுங்கிறதுக்கு. நான் என்ன பண்ணேன், எனக்கு அசால்ட் நினைச்சது. திரும்பி உடனே கூப்பிட்டானே மறைப்பா அப்படின்னு. எங்க எவனுமே இல்லை, இவ்வளோட்டு காணோம். நான் பேரை சொல்லி கூப்பிட்டவன அவங்க அப்படி நின்ட்டானுங்க. வாடா இங்க, என்னடா நான் மட்டும் வந்து நீங்க அங்க நிக்க அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடியே வண்டி தள்ளிக்கிட்டே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். இது எப்படி வந்துச்சு எனக்கே ஆச்சரியம். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு 300 ஒரு 500 600 அந்த அப்போ ஒரு பெரிய காசு தான் போயிருக்கோம். அடிச்சிருப்பானுங்க தண்ணி. நம்ம அதை தடுப்போம். அடிச்சு தண்ணி ஃபுல்லா காவாயில போயிட்டு இருக்கு. காவாய் தெரியல போது அங்கேயே தூக்கி போட்டுருப்பானுங்க. இது மாதிரியான திடீர்னு நமக்கு வர ஆற்றல்கள்லாம் அந்த சிவன் அருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு வரும். என்ன நம்ம கத்திருப்போம், பயந்துருப்போம், ஐயோ அம்மான் இருப்போம். அவனுக்கு ஈஸியா நம்மளை வந்து இந்த இடிவடைகளை மாட்டின மாதிரி தூக்கிட்டு கொண்டு போயிட்டு அல்லது ஏதாவது பண்ணிருப்பானுங்க. அன்னைக்கு காரணம் என்ன, எல்லாமே சொல்றேன், சிவன் அருள் கூட கூட நம்மளை அறியாம ஆச்சரியமான சக்தி நமக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மந்திரத்தை உள்ள ஏத்து, அதை இயக்க பழகிக்கோ, தியானம் பண்ணு, ஞானமா மாத்திக்கோ. சிவனடியாராக உட்கார தகுதி வந்துச்சுன்னா உனக்கு துன்பங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளவு பெரிய வாழ்க்கையில இந்த பூமியில ரகசியமாகவும் சில விஷயம் வச்சிருக்காங்க. நமக்கு அது புரிஞ்சுக்கிற சக்தி நம்மளுக்கு இல்ல. துன்பமா தான் இருக்கும் வாழ்க்கைங்கிறது. அதை எப்படி வெளியில வரணுங்கிறதையும் இறை சக்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த பூமி தத்துவம் மாறாம, அதாவது இப்ப நமக்கு இருந்து யாரையும் சண்டை போட்டு வெளியேற முடியாது. எப்படி வெளியேற ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. இறைவனை கையை பிடிச்சு வெளியே வந்துரு, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கியும் வரல. அப்போ இந்த மாதிரி அவனுடைய அருள் இல்லைன்னா நீ இந்த பூமியில இருந்து ஜெயிக்க முடியாதுங்கிறதான் நமக்கு இந்த விளக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. இது நம்ம அறிவை வந்து நம்ம உள்ள வாங்கிக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த லயத்துல இருந்து வெளியே வராது. சண்டை போடலாம், ஆனாலும் உள்ளுக்குள்ள அந்த சிவலயம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் பிரச்சனை அத்தனையும் உனக்கு சாதகமா மாறும். அப்படிங்கிறதான் இந்த செய்தியில சொல்றாரு இல்லையா? எங்க? ஆமா, போயிட்டு வந்தீங்களா? ஐயா நாங்க தான் போல. நம்ம நான் தான் கிடைச்சி ஒரு 500 கொண்டு கொடுத்தோம். என்ன 2 3 நாள் கழிச்சு நான் வரேன், நாங்க 2 நாள் 2 3 பேர் போவோம். போய் வீட்டில் கொண்டு கொடுத்தோம். எனக்கு அன்னைக்கே மனசு கஷ்டம். எனக்கு யாருமே நினைக்கு 5ஆம் தேதி மறுநாள் பாக்குறேன் முடிஞ்சு போச்சு. சரி நான் வெள்ளிக்கிழமை ஐயா வரல அப்படின்ட்டு ஒரு நாள் போவோம். ஆமா சரி சரி பார்த்தார்ல. சரி நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நாம ஒரு 3 நாள்